முக்கிய செய்திகள். இந்தியாவில் 2 புதிய வகை கொரோனா வைரஸ் பரவல் கண்டுபிடிப்பு. நாடு முழுவதும் கண்காணிப்பை தீவிரப்படுத்த மத்திய அரசு முடிவு. கோவை மதுரை மெட்ரோ செங்கல்பட்டு 8 வழிச்சாலைக்கு ஒப்புதல் வழங்க கோரிக்கை. இலங்கை கடற்படை பிடித்த படகுகளை மீட்க மோடியிடம் ஸ்டாலின் வலியுறுத்தல். தமிழர் வரலாற்றை மறைக்க முயற்சித்தால் போராட்டம் வெடிக்கும். கீழடி விவகாரத்தில் மத்திய பாஜக அரசுக்கு தலைவர்கள் எச்சரிக்கை. தீவிரவாதத்தை பாகிஸ்தான் தொடர்ந்து ஊக்குவிப்பதாக இந்திய குழுவினர் புகார். நட்பு நாடான ரஷ்யா இந்தியாவுக்கு துணையாக நிற்கும் என நம்பிக்கை. நீலகிரி கோவை மாவட்டங்களில் 2 நாள் அதி கனமழைக்கான ரெட் அலர்ட். முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகளுடன் தயார் நிலையில் நிவாரண முகாம்கள். வணக்கம். இந்தியாவில் NB.1.8.1 மற்றும் LF.7 புதிய வகை கொரோனா தொற்று கண்டறியப்பட்டுள்ளதாக மத்திய அரசின் கொரோனா கண்காணிப்பு அமைப்பு தெரிவித்துள்ளது. 2019ஆம் ஆண்டு சீனாவின் ஊஹான் மாகாணத்தில் கண்டறியப்பட்ட COVID-19 என்ற கொரோனா வைரஸ் உலகெங்கும் பரவி கோடிக்கணக்கான மக்களை கடுமையாக பாதித்தது. இதனால் பலரது வாழ்க்கையை திசை மாறி போனது. அதன் பிறகு 2020, 2021, 2022ஆம் ஆண்டுகளிலும் ஒமிக்ரான், காமா, பீட்டா, டெல்டா என வகை வகையாக கொரோனா வைரஸ் பரவல் வந்த வண்ணம் உள்ளது. இந்நிலையில் சீனா, சிங்கப்பூர், ஹாங்காங், தைவான் உள்ளிட்ட ஆசிய நாடுகளில் மீண்டும் கொரோனா பரவல் அதிகரித்துள்ளது. இதன் காரணமாக இந்தியாவிலும் கொரோனா பரவல் கடந்த சில நாட்களாக கண்டறியப்பட்டு வருகிறது. கேரளாவில் அதிகபட்சமாக இந்த மாதத்தில் மட்டும் 273 பேருக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டுள்ளது. டெல்லியில் 23 பேர் கொரோனா தொற்றுக்கு ஆளாகியுள்ளனர். கர்நாடகா, ஆந்திரா, குஜராத், மகாராஷ்டிரா உள்ளிட்ட மாநிலங்களிலும் கொரோனா தொற்று கண்டறியப்பட்டுள்ளது. இந்நிலையில் இந்தியாவில் COVID-19 திரிபுகளின் மரபணு வரிசை முறை மற்றும் வைரஸ் மாறுபாட்டை ஆய்வு செய்து கண்காணிக்க மத்திய அரசால் அமைக்கப்பட்ட INSACOG அமைப்பு இந்தியாவில் NB.1.8.1 மற்றும் LF.7 ஆகிய புதிய வகை கொரோனா வைரஸ்கள் கண்டறியப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டைச் சேர்ந்த ஒருவருக்கு கடந்த மாதம் நடத்தப்பட்ட பரிசோதனையில் அவர் NB.1.8.1 வகை கொரோனாவால் பாதிக்கப்பட்டிருப்பது தெரியவந்துள்ளது. குஜராத்தைச் சேர்ந்த 4 பேர் LF.7 வகை கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டிருப்பதும் உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதனிடையே கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்ட 5 பேர் உயிரிழந்துள்ளனர். கர்நாடகாவில் ஒருவரும், மகாராஷ்டிராவில் 4 பேரும் இணை நோய்களுடன் கொரோனா தொற்றுக்கு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் இந்த உயிரிழப்பு நேர்ந்துள்ளதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். புதிய வகை கொரோனா வைரஸ்கள் கண்டறியப்பட்டுள்ளதைத் தொடர்ந்து மத்திய சுகாதாரத்துறை செயலாளர் நேற்று அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார். அப்போது கொரோனா பரவலை தடுக்க நாடு முழுவதும் கண்காணிப்பை தீவிரப்படுத்த முடிவு செய்யப்பட்டுள்ளது. கர்நாடக மாநிலத்தில் கொரோனா தொற்று அதிகரித்து வருவதால் சுவாச கோளாறு, இதய நோய் உள்ளிட்ட இணை நோய் உள்ளவர்கள் கொரோனா பரிசோதனை செய்து கொள்ளுமாறு அம்மாநில சுகாதாரத்துறை அமைச்சர் திரு தினேஷ் குண்டுராவ் அறிவுறுத்தியுள்ளார். கோவை மற்றும் மதுரை மெட்ரோ ரயில் திட்டங்களுக்கு ஒப்புதல், செங்கல்பட்டு திண்டிவனம் தேசிய நெடுஞ்சாலையை 8 வழிச்சாலையாக மாற்றுதல் உள்ளிட்ட தமிழ்நாட்டிற்கான வளர்ச்சி திட்டங்கள் குறித்து பிரதமர் திரு மோடியிடம் வலியுறுத்தியதாக முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். டெல்லியில் நேற்று நடைபெற்ற நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய அவர் மாநிலங்களுக்கான வரி பகிர்வை 50% அதிகரிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். மாநிலங்களுக்கான நிதியை போராடி வாதாடி பெறும் நிலை கூட்டாட்சி இந்தியாவுக்கு அழகல்ல என்றும் திரு ஸ்டாலின் பகிரங்கமாக விமர்சித்தார். அதைத் தொடர்ந்து பிரதமர் திரு மோடியுடன் நடந்த தனி சந்திப்பில் தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கான பல்வேறு கோரிக்கைகள் அடங்கிய மனுவை முதலமைச்சர் வழங்கினார். அதில் கோவை மற்றும் மதுரை மாநகரங்களுக்கான மெட்ரோ ரயில் திட்டங்களை மத்திய மாநில அரசுகள் இணைந்து செயல்படுத்த ஒப்புதல் அளிக்க வேண்டும் என்றும், சென்னையில் MRTS எனப்படும் பெருந்திரள் துரித போக்குவரத்து அமைப்பினை சென்னை மெட்ரோ நிறுவனத்திடம் ஒப்படைக்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. செங்கல்பட்டு திண்டிவனம் வரையிலான தேசிய நெடுஞ்சாலையை 8 வழிச்சாலையாக மேம்படுத்த ஒப்புதல் அளிப்பதுடன் கோவை மற்றும் மதுரை விமான நிலையங்களின் விரிவாக்கப் பணிகளை விரைவுபடுத்த வேண்டும் என்றும் மனுவில் கோரப்பட்டுள்ளது. மேலும் மாணவர்களின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு PM ஸ்ரீ திட்டத்தின் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட வலியுறுத்தாமல் ஒன்றிய அரசின் 2200 கோடி ரூபாய் நிதியை உடனே விடுவிக்க வேண்டும் என்றும் பிரதமரிடம் வலியுறுத்தியுள்ள திரு ஸ்டாலின், ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் சாதி பெயர்களின் இறுதியில் ஆர் என முடியுமாறு சட்டத்திருத்தம் செய்து அவர்களுக்கு உரிய மரியாதை கிடைக்கவும், ஆதி திராவிடர் பட்டியலில் கிறிஸ்தவ மதத்துக்கு மாறிய ஆதி திராவிடர்களை சேர்க்க சட்டம் இயற்றவும் கேட்டுக் கொண்டுள்ளார். இலங்கை கடற்படையால் பிடிக்கப்பட்ட இந்திய மீனவர்கள் மற்றும் அவர்களின் படகுகளை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் பிரதமர் திரு மோடியிடம் தாம் வலியுறுத்தியதாக பின்னர் டெல்லி விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் தெரிவித்தார். ஏற்கனவே மெட்ரோ ரயிலுக்கு வந்து சேர வேண்டிய படத்தை நிறுத்தி வச்சிருந்தாங்க. அப்போ அந்த கோரிக்கை வெளியூர் சொன்னப்போ அது உடனே செஞ்சு கொடுத்தாரு.
அதை நினைவுபடுத்தி தேங்க்ஸ் சொல்லும்போது நீ வந்து சொன்ன நான் செஞ்சேன்னு அது மாதிரி இப்போ வந்து சொல்லியிருக்கேன் இது செய்யுங்கன்னு சொல்லிட்டு. அமலாக்கத்துறை நடவடிக்கைகள் குறித்த கேள்விக்கு பதிலளித்த திரு ஸ்டாலின், அது அரசியல் ரீதியாக செய்யப்படுவதாகவும் 1000 கோடி ரூபாய் முறைகேடு என்பது பித்தலாட்டம், பொய் பிரச்சாரம் என்றும் கூறினார். திட்டமிட்டு செய்யப்படும் இந்த பொய் பிரச்சாரங்களை சந்திக்க திமுக தயாராக இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். தமது டெல்லி பயணம் குறித்த எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி திரு பழனிசாமியின் விமர்சனம் பற்றி கூறிய முதலமைச்சர், அவர் கூறியது போல் தம்மிடம் வெள்ளை கொடியும் இல்லை, அவரிடம் இருக்கக்கூடிய காவி கொடியும் இல்லை என்றார். கீழடி வரலாறு தொடர்பான உண்மையை அதிகாரத்தை பயன்படுத்தி மறைக்க மத்திய பாஜக அரசு முயற்சித்தால் தமிழர் வரலாற்றை மீட்டெடுக்க போராட்டம் வெடிக்கும் என்று தலைவர்கள் எச்சரித்துள்ளனர். சிவகங்கை மாவட்டம் கீழடியில் 2014-2016 ஆண்டு காலகட்டத்தில் அகழாய்வு மேற்கொண்ட தொல்லியல் ஆய்வாளர் திரு அமர்நாத் ராமகிருஷ்ணா அது குறித்த 982 பக்க ஆய்வறிக்கையை கடந்த 2023ஆம் ஆண்டு மத்திய அரசிடம் தாக்கல் செய்தார். அறிக்கை வழங்கப்பட்டு 2 ஆண்டுகளுக்கு மேலாகியும் அது வெளியிடப்படாமல் தாமதிக்கப்பட்டதால் கேள்விகள் எழுந்த நிலையில் அந்த ஆய்வறிக்கையில் திருத்தங்கள் மேற்கொள்ளுமாறு தொல்லியல் துறை இயக்குநர் திரு ஹேமசாகர் நாயக் வலியுறுத்தியிருப்பது ஆய்வாளர்கள் மற்றும் தமிழக மக்களிடமும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பாக பல்வேறு தரப்பிலும் கண்டனங்கள் வலுத்து வருகின்றன. திராவிடர் கழக தலைவர் திரு கி வீரமணி வெளியிட்ட அறிக்கையில் தமிழர் வரலாறு மற்றும் பண்பாட்டின் மீதான வெறுப்பை ஆளும் RSS பாஜக அரசு மீண்டும் ஒருமுறை வெளிப்படுத்தி இருப்பதாக விமர்சித்துள்ளார். திராவிட பண்பாடும் வரலாறும் மீட்டெடுக்கப்பட இன்னும் உறுதியோடு போராடுவோம் என்று தெரிவித்துள்ளவர், ஒத்த கருத்துள்ளவர்கள் இணைந்து அறப்போர் நடத்துவது குறித்து விரைவில் அறிவிப்பு வெளியிடப்படும் என்று தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திரு தொல் திருமாவளவன், கீழடி ஆராய்ச்சி தரவுகளை இருட்டடிப்பு செய்யும் நோக்கில் மத்திய பாஜக அரசு திட்டமிட்டு செயல்படுவதாக சாடினார். அறிவியல் பூர்வமான ஆதாரங்களுடன் உள்ள ஆய்வறிக்கையில் என்ன திருத்தம் தேவைப்படுகிறது என்று கேள்வி எழுப்பிய அவர், வரலாற்று உண்மைகளை நெடுங்காலமாக மறைக்க முடியாது என எச்சரித்தார். ஆய்வுகளில் இருந்து கிடைத்திருக்கிற தரவுகளை இருட்டடிப்பு செய்யும் நோக்கில் இந்திய ஒன்றிய பாஜக அரசு திட்டமிட்டு செயல்படுகிறது. வரலாற்று உண்மைகளை நெடுங்காலத்திற்கு மறைக்க முடியாது. ஆனால் உண்மை எப்போதும் உண்மையாகவே இருக்கும், அது வலிமையாக இருக்கும், உரிய நேரத்தில் அது வெளிப்படும். இதனிடையே கீழடி அகழாய்வு அறிக்கையில் காலத்தின் அளவை கண்டறிவதற்கான அறிவியல் நடைமுறைகள் முறையாக பின்பற்றப்பட்டுள்ளதாக கூறியுள்ள தொல்லியல் ஆய்வாளர் திரு அமர்நாத் ராமகிருஷ்ணா, தனது ஆய்வறிக்கையில் எந்தவித மாற்றமும் தேவையில்லை என்று திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். அகழாய்வு மேற்கொள்ளப்பட்ட அடுக்குகள் வாரியாகவும் கால வரிசைப்படியும் அனைத்து ஆவணங்களும் இணைக்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ள அவர், கீழடி அகழாய்வு தொடர்பான வரைபடங்கள், தட்டுகள், படங்கள் அனைத்தும் உயர் தெளிவு திறனுடன் வழங்கப்பட்டிருப்பதாக தெரிவித்துள்ளார். தொன்மை அறிவியல் முறைப்படியே கிமு 8 முதல் கிமு 5ஆம் நூற்றாண்டு வரை என குறிப்பிடப்பட்டுள்ளதாக கூறியுள்ள திரு அமர்நாத் ராமகிருஷ்ணா, இறுதி அறிக்கை தாக்கல் செய்து 2.5 ஆண்டுகளுக்கு பிறகு கேள்வி எழுப்பப்பட்டிருப்பதையும் சுட்டிக்காட்டியுள்ளார். தீவிரவாதத்தை பாகிஸ்தான் தொடர்ந்து ஊக்குவிப்பதாக ரஷ்யா சென்றுள்ள திமுக எம்பி திருமதி கனிமொழி தலைமையிலான குழு குற்றம் சாட்டியுள்ளது. பெஹல்காம் தாக்குதலை தொடர்ந்து பாகிஸ்தானில் உள்ள தீவிரவாத முகாம்கள் மீது ஆபரேஷன் சிந்தூர் என்ற பெயரில் இந்தியா பதிலடி தாக்குதல் நடத்தியது. இதில் 100க்கும் மேற்பட்ட தீவிரவாதிகள் கொல்லப்பட்டனர். இரு நாடுகள் இடையில் உருவான போர் பதற்றம் சில நாட்களிலேயே முடிவுக்கு வந்தாலும் இந்தியா குறித்து சர்வதேச அளவில் பாகிஸ்தான் தொடர்ந்து பொய் பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறது. அதை முறியடிக்கும் விதமாக அனைத்து கட்சி உறுப்பினர்கள் அடங்கிய 7 குழுக்களை அமைத்த மத்திய அரசு 30க்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு அனுப்பியுள்ளது. திமுக எம்பி திருமதி கனிமொழி தலைமையிலான குழு ரஷ்யா, ஸ்லோவேனியா உள்ளிட்ட நாடுகளுக்கு பயணம் மேற்கொண்டுள்ளது. அவர்கள் சென்றபோது மாஸ்கோ விமான நிலையத்தை குறிவைத்து உக்ரைன் ட்ரோன் தாக்குதல் நடத்தியதன் காரணமாக விமான நிலையம் தற்காலிகமாக மூடப்பட்டு இந்திய தூதுக்குழு தரையிறங்குவதில் தாமதம் ஏற்பட்டது. பின்னர் மாஸ்கோவில் ரஷ்ய வெளியுறவு அதிகாரிகளை சந்தித்த திருமதி கனிமொழி தலைமையிலான இந்திய குழுவினர் ஆபரேஷன் சிந்தூர் தாக்குதல் குறித்தும் பாகிஸ்தானின் அத்துமீறல்கள் குறித்தும் எடுத்துரைத்தனர். அதைத் தொடர்ந்து நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அக்குழுவினர் பாகிஸ்தானில் உள்ள தீவிரவாத முகாம்களை மட்டுமே குறிவைத்து இந்தியா தாக்குதல் நடத்தியதாக தெரிவித்தனர். India had no choice but to respond. But when India responded, we responded responsibly. We made sure that no civilians were affected. The military bases were unharmed. We only targeted hubs where the terrorists were harbored and where they were being trained.
ஆனால் இந்தியாவில் பொதுமக்களின் வசிப்பிடங்கள் மற்றும் வழிபாட்டு தலங்களை குறிவைத்து பாகிஸ்தான் ராணுவம் தாக்குதல் நடத்தியதாக குற்றம் சாட்டிய திருமதி கனிமொழி தீவிரவாத நடவடிக்கைகளை இந்தியா வேடிக்கை பார்த்துக் கொண்டு இருக்காது என்று தெரிவித்தார். மேலும் இந்தியாவின் நீண்டகால நட்பு நாடான ரஷ்யா ஆபரேஷன் சிந்தூர் தாக்குதல் விவகாரத்தில் இந்தியாவுக்கு உறுதுணையாக இருக்கும் என நம்புவதாகவும் திருமதி கனிமொழி தெரிவித்தார். அதைத் தொடர்ந்து மாஸ்கோவில் உள்ள மகாத்மா காந்தி சிலைக்கு இந்திய குழுவினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். பின்னர் இந்திய தூதுக்குழு ரஷ்யாவிலிருந்து ஸ்லோவேனியா நாட்டுக்கு புறப்பட்டு சென்றது. இதுபோல் ஐக்கிய ஜனதா தளம் எம்பி திரு சஞ்சய்குமார் ஜா தலைமையிலான தூதுக்குழு ஜப்பான் அதிகாரிகளுக்கு விளக்கமளித்த பின் டோக்கியோவில் வசிக்கும் இந்திய வம்சாவளியினருடன் கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் பங்கேற்றது. நீலகிரி மற்றும் கோவை மாவட்டங்களுக்கு இன்றும் நாளையும் மிக கனமழைக்கான ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ள நிலையில் தமிழ்நாடு அரசு தீவிர முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை முடுக்கிவிட்டுள்ளது. தென்மேற்கு பருவமழை கேரளாவில் முன்கூட்டியே தொடங்கியுள்ள நிலையில் அதன் தாக்கம் காரணமாக தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் கனமழை பெய்து வருகிறது. கடந்த 24 மணி நேரத்தில் நீலகிரி மாவட்டம் அவலாஞ்சி மற்றும் பந்தலூரில் 11 சென்டிமீட்டர் மழை பெய்துள்ளது. கோவை, நீலகிரி மாவட்டங்களில் அதி கனமழை பெய்யும் என்று சென்னை வானிலை மையம் எச்சரித்துள்ள நிலையில் கூடலூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்து வருகிறது. பாதுகாப்பு கருதி தொட்டபெட்டா மலை சிகரத்தின் காட்சி முனை, கூடலூர் சாலையில் பைன் மரக்காடுகள், அவலாஞ்சி சுற்றுச்சூழல் மையம், குன்னூர் லேம்ஸ் ராக் சுற்றுலாத்தலம் ஆகியவை இன்று மூடப்படுவதாக வனத்துறை அறிவித்துள்ளது. உதகை மற்றும் பைக்காரா படகு இல்லங்களும் இன்று மூடப்படும். கூடலூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் கொட்டி வரும் அதி கனமழை காரணமாக அப்பகுதி மக்கள் வீடுகளுக்குள் முடங்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. அதி கனமழை எச்சரிக்கையை தொடர்ந்து கோவை, நீலகிரி மாவட்டங்களில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் முடுக்கிவிடப்பட்டுள்ளன. நீலகிரி மாவட்டத்தில் 400க்கும் மேற்பட்ட தற்காலிக நிவாரண முகாம்களும் மழை பாதிப்புகளை கண்காணிக்க 42 குழுக்களும் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளன. அவசர தேவை ஏற்பட்டால் பொதுமக்கள் 1077 என்ற தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. உதகையில் மழை முன்னேற்பாடுகள் குறித்து அனைத்து துறை அதிகாரிகளுடன் செய்தித்துறை அமைச்சர் திரு சாமிநாதன் ஆலோசனை நடத்தினார். கோவையில் காந்திபுரம், கோபாலபுரம், உக்கடம், வஉசி பூங்கா உள்ளிட்ட முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ள இடங்களில் அமைச்சர் திரு முத்துசாமி நேரில் ஆய்வு மேற்கொண்டார். கோவையில் 90 நிவாரண முகாம்கள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் எந்த மழையையும் எதிர்கொள்ளும் வகையில் அரசு தயார் நிலையில் இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். மாவட்டம் முழுவதும் மேட்டுப்பாளையத்திலே தொடங்கி வால்பாறை வரை அத்துணை இடங்களிலேயும் மிக அருமையான முன்னேற்பாடுகளை செய்திருக்கிறார்கள். ஒவ்வொரு துறையும் அதில் மிக கவனம் எடுத்து கடந்த முறை என்ன பிரச்சனைகள் எல்லாம் வந்ததோ அந்த பிரச்சனைகளை மனதிலே வைத்து அதற்கான நடவடிக்கைகள் எடுத்திருக்கிறார்கள். எனவே இந்த முறை எவ்வளவு மழை பெய்தாலும் அதை எதிர்கொள்கிற அளவிற்கு நம்முடைய அதிகாரிகள் மிக அருமையாக செய்திருக்கிறார்கள். மழை காரணமாக விருதுநகர் மாவட்டம் சதுரகிரி மலையில் உள்ள சுந்தர மகாலிங்கம் கோயிலுக்கு செல்ல பக்தர்களுக்கு 2 நாட்கள் தடை விதிக்கப்பட்டுள்ளது. தேனி, பெரியகுளம் பகுதிகளில் அவ்வப்போது சாரல் மழை பெய்து வருகிறது. கோபிச்செட்டிப்பாளையம், மொடச்சூர், புதுப்பாளையம், கரட்டூர், கரட்டடிப்பாளையம், கள்ளிப்பட்டி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் பரவலாக மழை பெய்தது. வங்கக்கடல் பகுதியில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி வரும் 27ஆம் தேதி உருவாகும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளதால் தூத்துக்குடி, பாம்பன் உட்பட தமிழகத்தின் 9 துறைமுகங்களில் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இன்று முதல் வரும் 30ஆம் தேதி வரை மிதமான மழை பெய்யக்கூடும் என்று கூறியுள்ள வானிலை மையம், சென்னையில் இன்று வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவித்துள்ளது. வடக்கு ஆந்திரா, அந்தமான் கடல் பகுதிகளிலும் தெற்கு அரபிக்கடல் மற்றும் லட்சத்தீவு பகுதிகளிலும் மணிக்கு 55 கிலோமீட்டர் வேகத்தில் சூறாவளி காற்று வீசக்கூடும் என்பதால் 28ஆம் தேதி வரை மீனவர்கள் யாரும் அப்பகுதிகளுக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கொச்சியில் கடலில் மூழ்கிய கப்பலில் இருந்த கண்டெய்னர்களில் ஆபத்தான ரசாயனங்கள் உள்ளதால் அவற்றின் அருகில் செல்ல வேண்டாம் என்று பொதுமக்கள் எச்சரிக்கப்பட்டுள்ளனர். லைபீரியா நாட்டைச் சேர்ந்த MSC எல்சாத்ரி என்ற அந்த சரக்கு கப்பல் கேரள மாநிலம் விழுங்கம் துறைமுகத்திலிருந்து கொச்சி துறைமுகத்திற்கு சென்று கொண்டிருந்தது. கப்பலில் ரஷ்யா, பிலிப்பைன்ஸ், உக்ரைன், ஜார்ஜியா நாடுகளைச் சேர்ந்த 24 பணியாளர்கள் இருந்தனர். அரபிக்கடலில் நேற்று பிற்பகல் 1:25 மணியளவில் கொச்சி துறைமுகத்திற்கு 38 நாட்டிக்கல் மைல் தூரத்தில் கப்பல் சென்று கொண்டிருந்த போது திடீரென சாய்ந்தது. உடனடியாக கடலோர காவல்படைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்ட நிலையில் சிறிது நேரத்தில் கப்பல் கடலுக்குள் மூழ்க தொடங்கியது. உடனடியாக 9 பேர் உயிர்காக்கும் உடையுடன் கடலில் குதித்து தப்பினர். சம்பவ இடத்திற்கு விரைந்த கடற்படையினர் 21 பேரை பத்திரமாக மீட்டனர். எஞ்சிய 3 பேரை மீட்கும் பணியில் ஹெலிகாப்டர்கள் ஈடுபட்டுள்ளன. இந்நிலையில் கடலில் மூழ்கிய கப்பலில் இருந்த கண்டெய்னர்களில் 367 டன் கந்தக எரிவாயு எண்ணெய், 84 டன் டீசல் எண்ணெய் ஆகியவை உள்ளது தெரியவந்துள்ளது. இந்த கண்டெய்னர்
கண்டெய்னர்கள் திருவனந்தபுரம் மற்றும் காசர்கோடு கடற்கரையில் கரை ஒதுங்கக்கூடும் என்பதால் பொதுமக்கள் அவற்றின் அருகே செல்ல வேண்டாம் என்று மாநில பேரிடர் மீட்புக் குழு எச்சரித்துள்ளது. கடலிலோ அல்லது கடற்கரையிலோ எண்ணெய் படலம் அல்லது கண்டெய்னர்களை கண்டால் பொதுமக்கள் அதனை தொடாமல் அருகிலுள்ள கடலோர காவல்துறையினருக்கு தகவல் கொடுக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இனி வருவது செய்தித் துளிகள். சென்னை மெரினா கடற்கரை, கடலூர் சில்வர் கடற்கரை, நாகை காமேஸ்வரம் கடற்கரை, ராமநாதபுரம் அரியமான் கடற்கரை ஆகியவற்றிற்கு நீலக்கொடி சான்றிதழ் வழங்கப்பட்டுள்ளதை தொடர்ந்து அந்த கடற்கரைகளில் 18 கோடி ரூபாய் செலவில் உட்கட்டமைப்பு பணிகளை மேற்கொள்ள கடலோர ஒழுங்குமுறை ஆணையம் அனுமதி அளித்துள்ளது. இதையடுத்து கடற்கரையை சுற்றியுள்ள பகுதிகள் பொதுமக்கள் எளிதில் அணுகும் வகையிலும் பாதுகாப்புடனும் சுற்றுச்சூழலுக்கு ஏற்ற வகையிலும் அமைக்கப்படும். நடைபாதைகள், மிதிவண்டி தடங்கள், விளையாட்டுப் பகுதி, படகுத்துறை, கண்காணிப்பு கோபுரம், பாரம்பரிய தாவரங்கள் குறித்த ஆய்வு ஆகிய திட்டங்களும் செயல்படுத்தப்பட உள்ளன. கூட்டுறவு மற்றும் பொதுத்துறையைச் சேர்ந்த 8 சர்க்கரை ஆலைகளுக்கு கரும்பு வழங்கிய விவசாயிகளுக்கு நிலுவைத் தொகையை வழங்குவதற்காக ரூபாய் 97.77 கோடி நிதி ஒதுக்கி அரசாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இந்த தொகை சம்பந்தப்பட்ட கூட்டுறவு சர்க்கரை ஆலைகள் மூலம் தொடர்புடைய விவசாயிகளின் வங்கிக் கணக்குக்கு அனுப்பி வைக்கப்படும் என்று சுற்றுலா மற்றும் சர்க்கரைத்துறை அமைச்சர் திரு ஆர் ராஜேந்திரன் தெரிவித்துள்ளார். ஏற்காட்டில் கோடை விழாவின் 2ஆம் நாளில் சுற்றுலா பயணிகள் அதிக அளவில் படையெடுத்ததால் அண்ணா பூங்கா, படகு இல்லம் பகுதிகளில் கூட்டம் நிரம்பி வழிந்தது. அண்ணா பூங்காவில் வடிவமைக்கப்பட்டுள்ள மலர் அலங்காரங்களை ரசித்த ஏராளமானோர் அவற்றை புகைப்படம் எடுத்து மகிழ்ந்தனர். ஏற்காட்டில் நிலவும் இதமான பருவநிலையை அனுபவிக்க திரண்டு வந்த சுற்றுலா பயணிகளின் வாகனங்களால் மலைப்பாதையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. நான் முதல்வன் திட்டம் தொடங்கிய 3 ஆண்டுகளில் 41 லட்சம் மாணவர்கள் பயனடைந்துள்ளனர். 2022ஆம் ஆண்டு தொடங்கிய இத்திட்டம் மூலம் தமிழகத்தில் உள்ள பொறியியல் கல்லூரிகள், கலைக்கல்லூரிகள், பாலிடெக்னிக் மற்றும் ஐடிஐகளில் படித்து பயிற்சி பெற்ற 51% பேர் குறைந்தபட்சம் 3 லட்சம் முதல் 31 லட்சம் ரூபாய் வரை ஊதியம் பெறும் வேலை வாய்ப்புகளை பெற்றுள்ளனர். நான் முதல்வன் திட்டம் மூலம் பயிற்சி பெற்று நடப்பாண்டில் மட்டும் ஒன்றிய அரசு பணிகளுக்கு 58 பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர். மதுராந்தகம் அருகே திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் கார் மீது அரசு பேருந்து மோதிய விபத்து காரணமாக கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. ஐயனார் கோவில் என்ற இடத்தின் அருகே தஞ்சாவூரில் இருந்து சென்னை நோக்கி வந்த கார் மீது திருவண்ணாமலையில் இருந்து சென்னை நோக்கி சென்ற அரசு பேருந்து மோதியதில் கார் சேதமடைந்தது. தகவல் அறிந்து சென்ற மதுராந்தகம் போலீசார் காரை அப்புறப்படுத்தி போக்குவரத்து நெரிசலை சரி செய்தனர். ஆட்சியில் இருந்தபோது கையெழுத்து போட்டுவிட்டு இன்று சொத்து வரி உயர்வை எதிர்க்கும் அதிமுகவுக்கு அதை பற்றி பேச அருகதை இருக்கிறதா என்று நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் திரு KN நேரு கேள்வி எழுப்பியுள்ளார். அவர் விடுத்துள்ள அறிக்கையில், முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும் என்பதை சற்றும் உணராமல் ஒன்றிய பாஜக அரசு கை நீட்டிய இடங்களிலெல்லாம் ஆட்சியில் இருந்தபோது எடப்பாடி திரு பழனிசாமி கையெழுத்திட்டதால் ஒன்றிய அரசின் நிதி ஆணையத்தின் நிபந்தனையில் சிக்கி தவிப்பதாக குற்றம் சாட்டியுள்ளார். ஈரோடு மாவட்டம் பவானியில் நடைபெற்ற ஓவிய கண்காட்சியில் இடம்பெற்ற ஓவியங்கள் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தன. அங்குள்ள அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளி வளாகத்தில் நம்ம ஊர் ஓவிய கண்காட்சி என்ற தலைப்பில் 2025 ஓவிய திருவிழா 2 நாட்கள் நடைபெறுகிறது. இதில் கலந்து கொண்ட 10க்கும் மேற்பட்ட ஓவியர்கள் பென்சில் கலர், வாட்டர் கலர், போஸ்டர் கலர், ஆயில் பெயிண்டிங், அக்ரிலிக் கலர், காப்பி பெயிண்டிங் உள்ளிட்டவற்றை பயன்படுத்தி வரைந்த படைப்புகள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. மீண்டும் முக்கிய செய்திகள். இந்தியாவில் NB.1, .8, மற்றும் LF.7 புதிய வகை கொரோனா தொற்று கண்டறியப்பட்டுள்ளதாக மத்திய அரசின் கொரோனா கண்காணிப்பு அமைப்பு தெரிவித்துள்ளது. கோவை மற்றும் மதுரை மெட்ரோ ரயில் உட்பட தமிழ்நாட்டிற்கான வளர்ச்சி திட்டங்கள் குறித்து பிரதமர் மோடியிடம் அளித்த கோரிக்கை மனுவில் ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். நீலகிரி, கோவை மாவட்டங்களுக்கு இன்றும் நாளையும் மிக கனமழைக்கான ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ள நிலையில் தமிழ்நாடு அரசு தீவிர முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை முடுக்கிவிட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் மாலை 6 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலில் இணைந்திருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.